Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரிங் நாட் தான் பார்க்க போகிறோம். ரிங் நாட் வந்து போடுறதுக்கு இந்த சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி அந்த கேப்பட்டோரா நீடில் எடுத்திருக்கேன். அந்த நீடில் ஏன்னா அது வந்து ஐ சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், நமக்கு நிறைய ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த நீடில் இல்லை அப்படின்னா ஐ பெருசாக இருக்கிற எந்த சைஸ் நீடில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து 6x6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அந்த 12 ஸ்டாண்ட்ஸுங்கிறது நம்ம போடுற அந்த ரிங் நாட்டோட சைஸுக்காக தான். இப்போது இந்த இடத்துல நான் நீடில் வெளியில் எடுக்கிறேன். ஃபுல்லாக எடுத்துருங்க. நீடில் வெளியில் எடுத்துகிட்டு இந்த லெஃப்ட் ஹேண்டில் த்ரெட்டை நல்லா இழுத்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நீடில் த்ரெட்டுக்கு அடியில் கொடுத்து ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்த இடத்துக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே நீடில் திரும்ப இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல உங்கள் விரலால் இந்த த்ரெட்டை வந்து நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த கீழே வந்து நீடில் மெதுவாக அப்படியே இழுக்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ரிங்கும் ஒரு நாட்டும் சேர்ந்து ஃபார்ம் ஆகும். இதுதான் ரிங் நாட்டு. நீங்கள் வந்து வேகமாக இழுத்துட்டு இல்லை அந்த விரலை விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே வந்து நமக்கு ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி விழுந்துடும், அந்த ரிங்கே வராது. இப்போ நெக்ஸ்ட் டைம் போடுறேன் பாருங்கள். இந்த த்ரெட்டை வந்து லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கிட்டு இந்த நீடில் ஒரு ரொட்டேட் கொடுத்துட்டு நீங்கள் இந்த இடத்துல நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை வந்து அந்த ரிங்கோட சைஸ் எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த த்ரெட்டை வந்து இழுக்கணும் கீழே. அந்த த்ரெட்டு அந்த ரிங்கோட சைஸை வந்து நீங்கள் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அந்த ரிங்கை வந்து நம்ம அழுத்தி பிடிக்கிற விரலை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த சைஸை வந்து ரிங்கோட சைஸை பெருசாக்கவும் முடியும், சின்னதாக்கவும் முடியும். இப்போ நான் இது வரைக்கும் 2 சைஸ் போட்டிருக்கேன். இதை விட சின்னதாக வேணும்னா நீங்கள் அந்த லென்த்தை வந்து கம்மி பண்ணிங்கனாலே உங்களுக்கு இதை விட சின்னதாக கிடைக்கும். இதை விட பெருசாக வேணும்னாலும் பெருசாகவும் போட முடியும். அது வந்து நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் எந்த சைஸு எந்த அளவுக்கு த்ரெட்டை விட்டுட்டு நீங்கள் வந்து அந்த இடத்த அழுத்தி பிடிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ரிங்கோட சைஸ் கிடைக்கும். மோரோவர் நீங்கள் வந்து எப்பயுமே போடும்போது ரிங் சைஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆரம்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும் தான், உங்களுக்கு வந்து நமக்கு அப்படியே நாட்டாக போய் விழுந்துடும், இந்த ப்ராப்ளம்லாம் வரும். இப்போ பாருங்கள், அது அதை விட ரொம்ப சின்ன ரிங்காக வந்திருக்கு நமக்கு. இப்போ இதை விட பெரிய ரிங்காக போடணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த த்ரெட்டோட லென்த்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டோம்னா நமக்கு தேவையான சைஸு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நான் லென்த்து விட்டு போட்டிருக்கேன். அந்த லென்த்து விட்டு போடும்போது அந்த அளவுக்கு தேவையான ரிங்கு வந்து நமக்கு கிடைக்கும், கொஞ்சம் பெரிய ரிங்காகவே கிடைக்கும். இப்போ இந்த ரிங்குக்கும் இந்த ரிங்குக்கும் வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த ரிங்குக்கு பக்கத்துலேயே போடக்கூடாது, கொஞ்சம் தள்ளி தான் போடணும். ஏன்னா அது மேலே வந்து போடும்போது பக்கத்துலேயே போடும்போது ரொம்ப ஓவர்லேப் ஆன மாதிரி வரும். இது வந்து நம்ம ஃப்ளார் ஃபில்லிங்க்கெலாம் யூஸ் பண்ணலாம். ஃப்ளார் ஃபில்லிங்கோ இல்லை பீகாக்கோட பாடி ஃபில்லிங்கு இந்த மாதிரிக்கு யூஸ் பண்ணும்போது இது ஒன்று மேலே ஒன்று ரொம்ப ஓவர்லேப் ஆகி கொஞ்சம் ஓவர்லேப் ஆகணும். ஆனால் ரொம்ப ஒரு ஏதாவது ஒட்டி போட்டிங்கனாலும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியாது. இப்போ இந்த மாதிரி இந்த இடத்த பிடிச்சிக்கிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக அது வந்து ரிங்கு ஃபார்ம் ஆகும். அந்த கையை எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நாட்டாக தான் போய் விழுகும். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக போடுங்க. நம்ம நிறைய ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறதுனால நூலும் சிக்காகும். பிகினராக இருக்கும்போது நிறைய ஸ்டாண்ட்ஸ் லென்த்து நிறைய எடுக்காமல் கொஞ்சம் கம்மியான லென்த்தில் எடுத்து போடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அப்புறம் போக போக உங்களுக்கு அது வந்து நல்லாவே பழகிடும். இப்போ நான் அந்த கையை எடுத்துகிட்டு இழுத்தாக்க அது நாட்டு தான் விடுவோம். ஓகேவா? இப்போ அந்த மாதிரி எடுக்காமல் நீங்கள் கடைசியாக ஃபுல்லாக அந்த நீடில் வந்து இழுக்கிற வரைக்குமே அந்த இடத்த விடக்கூடாது. அப்படி விடாமல் வச்சுருந்திங்கன்னா தான் அந்த ரிங்கு வந்து அந்த இடத்துல செட் ஆகும், இல்லைன்னா அந்த இடத்துல நாட்டு தான் விழுகும். ஸோ அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரிங் நாட் வந்து நல்லாவே வரும். பிகினராக இருக்கும்போது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ரிங்கு வர வைக்கிறது. அந்த லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்க த்ரெட்டை நீங்கள் விடாமல் டைட்டாக பிடிச்சிட்டே நீங்கள் நீடில் கீழே இழுத்திங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நாட்டு கரெக்டாக ரிங் நாட் வரும். இப்போ இந்த 3 போட்டிருக்கோம்ல, அதுக்கு அடுத்த ரோ வந்து ஒரு ஃப்ளாராக நம்ம ஃபில் பண்ணணுன்னா இது 2க்கும் நடுவில் தான் நான் நீடில் எடுக்கணும். அப்போ தான் அது மேலே கொஞ்சம் ஓவர்லேப் ஆன மாதிரி நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதுக்கு நடுவில் நான் எடுத்திருக்கேன். இந்த 2 மேலே இருக்க 2 ரிங்குக்கு நடுவில் நான் அடுத்ததை எடுக்கிறேன். இதே மாதிரி அடுத்தடுத்த ரோ போடும்போது நீங்கள் இப்படி தான் மாற்றி போடணும். போடும்போது உங்களுக்கு அது கொஞ்சம் அடுக்கடுக்காக வச்ச மாதிரி வரும். நம்ம ஒரு ரவுண்டுக்குள்ளே போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு 3 ரோ கூட போடலாம். பெரிய ஃப்ளாராக வேணும் எனக்கு அப்படின்னா ஒரு 4-5 ரோ கூட போடலாம். 3 ரோ போடுறது நார்மலாக இருக்கும். 3 ரோ போட்டுட்டு நடுவில் வந்து ஒரு ஸ்டோனோ இல்லை பீடோ ஏதாவது வச்சிங்கன்னா ஒரு ஃப்ளார் ஷேப் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ப்ளவுஸில் நிறைய நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு ஃப்ளார் மோட்டிவ் போடுறதுக்கு இது ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சு அழகாக யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த 2 போட்டேன் கீழே, இதுக்கு 2க்கும் நடுவில் இன்னொன்று போடும்போது அது அடுத்த ரோவாக மாறும்.
உங்களுக்கு ஓகேவா? இப்போ இந்த 2 ரிங்குக்கு நடுவில் நான் இங்கே வந்து இந்த இடத்துல தான் நான் போட போகிறேன். அந்த இடத்துல கேப்பில் தான் நம்ம இப்போ ஒரு ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் ரோ வந்து அது 2க்கு நடுவில் போடணும். அதுக்கு அடுத்த ரோ அதுக்கு 2க்கு நடுவில் போடணும். இப்படியும் உங்களுக்கு போட்டுகிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுக்கடுக்காக அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் இந்த த்ரெட் ஒர்க்கை முடிச்சுட்டு பீடு ஒர்க்கோ ஸ்டோன் ஒர்க்கோ எதாக இருந்தாலும் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம லென்த்தாக வந்து த்ரெட் எடுத்து ஒர்க் பண்ணும்போது இதில் மாட்டி நம்ம அந்த த்ரெட்டுலேயோ அந்த த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன்லேயோ இல்லை பீட்ஸ்லேயோ மாட்டிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நிறைய சிக்காகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு சர்க்கிளில் நீங்கள் வந்து இந்த இதை ஒர்க் பண்ணணுன்னா எப்படி பண்ணணுன்னு பாருங்கள். இப்படி அவுட்ரு லேயரில் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி ஒரு சர்க்கிள் போட்டுக்கிட்டோம். இப்போ இதை வந்து ஃப்ளார் மோட்டிஃப் மாதிரி போடணுன்னா ஃபஸ்ட்டு ரிங் நாட் வந்து இந்த அவுட்ரு லேயர் தான் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு அடுத்து உள்ளே இருக்க லேயர் வந்து செகண்ட் லேயர் வந்து இந்த 2 ரிங் நாட்டுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி போட ஆரம்பிக்கணும். அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் போடலாம். இல்லை நான் வந்து ஒரு பெரிய ஸ்டோன் ஒட்டி இதை கம்ப்ளீட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இல்லை தேர்ட் ரோ வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ரிங் நாட்டுக்கு நடுவில் போட்டு நம்ம இதை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். நடுவில் நீங்கள் ஸ்டோனோ இல்லை பீட்ஸோ எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதை வந்து கொஞ்சம் கவனமாக போட்டிங்கன்னா பிகினர்ஸ்க்கு வந்து ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனமாக போட்டிங்கன்னா ரொம்பவே ஒரு ஈஸியான ஸ்டிச்சு தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம சேனலில் ஆரி கிளாஸஸ் போயிட்டுருக்கு. கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். நான் கிளாஸோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வர ஆரம்பிக்கும். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லைனா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கூட கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.